லோசியர் என்ற கிராமமானது கிரெனோபிளின் மேற்கு பகுதியில் ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. லோசியர் என்பது ஒரு வகை மரத்தின் பெயரை குறிக்கின்றது. 1649ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிரிவினை சபையை சார்ந்த பீட்டர் என்ற ஒரு விவசாயி மங்கள வார்த்தை அறிவிப்பு விழாவை புறக்கணித்து களங்கப்படுத்தும் வண்ணம் தன் வயலுக்கு சென்று வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது லோசியர் என்ற மரத்தை வெட்டும் பொழுது அம்மரத்திலிருந்து எதிர்பாராத விதமாக இரத்தம் கசிந்ததை கண்டு வியந்தார். ஏறக்குறைய 8 வருடங்களுக்கு பிறகு, அதாவது மார்ச் 1657ஆம் ஆண்டு, பீட்டர் தன் பணிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது தன்னுடைய வயலில் அன்னை மரி அவருக்கு காட்சி கொடுத்தார். 8 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வண்ணம் அவருக்கு அன்னை மரி காட்சி கொடுத்ததாகவும் அவர் மனம் மாறி கத்தோலிக்கத்திற்கு வர வேண்டும் என்றும் அக்காட்சியில் அருளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அன்னையின் வார்த்தைக்கிணங்க பீட்டர் கத்தோலிக்கத்திற்கு மாறியதாகவும் அதன் பிறகு பிரிவினை சபையில் இருந்த அவர் மூலமாக பலர் மனமாற்றமடைய அவர் உழைத்ததாகவும் கூறப்படுகின்றது. அன்னை மரி காட்சி கொடுத்த இவ்விடத்தில் அழகிய சிற்றாலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இவ்விடம் பல மக்களை ஈர்க்கும் புனித யாத்திரை தலமாக மாறியது. பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக இங்கு செயல்பாடுகள் நலிவுற்ற நிலையில் இந்த திருத்தலமானது புனித அமல அன்னை தியாகிகள் சபையினரால் மிகவும் உத்வேகமாக செயல்பட தொடங்கியது. ஜூலை 20ஆம் நாள் 1834ஆம் ஆண்டில் பீட்டர் ஜூலியன் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அமலமரி தியாகிகள் குருக்களோடு தனக்கிருந்த உறவை புதுப்பிக்கும் வண்ணம் அவ்வப்பொழுது இத்திருத்தலம் வந்து அன்னையை சந்திக்கும் வாய்ப்பை புனித பீட்டர் ஜூலியன் ஏற்படுத்தி கொண்டார். அத்துறவிகளின் உந்துதலின் பேரில் பீட்டர் ஜூலியன் அன்னை மீது கொண்ட பெரும் அன்பின் காரணமாக புதிய குருவாக தனது முதல் நன்றி திருப்பலியை ஜூலை மாதம் 22ஆம் நாள் இங்கு நிறைவேற்றினார். வெட்டப்பட்டு இரத்தம் கசிந்த லோசியர் என்ற மரத்துண்டு ஒன்றும் அன்னை பீட்டருக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் கையில் ஏந்தியிருந்த கலப்பையின் துண்டு ஒன்றும் இங்கு இன்னுமாக வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. அதேபோன்று லோசியர் மரம் இருந்த இடம் மற்றும் அம்மரத்தின் அடியில் புதைக்கப்பட்ட மனமாறி 6 மாதத்தில் மரித்த பீட்டரின் கல்லறையானது இன்றுமாக பாதுகாக்கப்படுகின்றது. புதிய குருக்கள் தங்கள் முதல் நன்றி பலியை எங்கு நிறைவேற்றுகின்றார்கள் என்பதை வைத்து அவர்கள் எவ்விதமான பணியை மேற்கொள்ளப் போகின்றார்கள் அல்லது எதை சார்ந்து இறைவன் அவர்களை வழிநடத்தப் போகின்றார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அன்னை மீது கொண்ட பேரன்பு மற்றும் பெரும் நம்பிக்கையை தன் வாழ்வாக்க புனித பீட்டர் ஜூலியன் தனது முதல் நன்றி திருப்பலியை இந்த லோசியர் அன்னை திருத்தலத்தில் நிறைவேற்றினார். எங்கள் அன்பு புனிதரே, உம்மை போல அன்னையை பேரன்பு கொண்டு நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம்.